விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மழைநீர் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. இந்நிலையில் விடியா மாடல் ஆட்சியில் முறையான வடிகால் அமைப்பு ஏற்படுத்தாததால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். மேலும் அவ்வப்போது மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சார்பு நீதிமன்றத்தில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையை கண்டித்து நீதிமன்ற ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு தொடர்பாக நீதிமன்ற சம்மன் கொடுக்க சென்ற ஊழியரை பெண்ணாடத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் சம்மன் வாங்க மறுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்துள்ளனர். அரசு ஊழியரை தாக்கிய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஓய்வூதியர் நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தீங்கிழைக்கப்படுவதாக தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.